So guys, welcome to the third lab. Looker Developer Quick Startல நம்ம third lab எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So once நான் start lab தந்துக்கிறேன். அப்புறம் open Looker in incognito window. So as usual நம்ம login-க்கு கொடுத்த details யூஸ் பண்ணிப்போம். login தரேன். ஸோ எனக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பேஜுக்கு வந்தோடனே நம்ம டெவலப்மெண்ட் மோடை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது லோட முடியட்டும். ஸோ இப்போ எனக்கு லோட் ஆனதுனால இப்போ டெவலப்மெண்ட் மோடை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டெவலப்ங்கிறத தந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ போன லேப்ல நம்ம ஃப்ளைட்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இ-காமர்ஸ் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவோம். ஸோ வேற ப்ராசஸ் தான். ஸோ இங்கே வந்தோடனே நமக்கு வியூஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸை நம்ம அந்த வியூஸில் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வியூ. ஸோ அந்த வியூக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் நேம் தரணும். அது உங்களோட இந்த நோட் பேடுக்கு நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும். ஸோ இதுக்கு வந்துட்டு users_limited. ஸோ இந்த ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த users_limited கொடுத்து கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு எனக்கு அன்லாக் ஆகும். ஸோ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல மவுஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு Ctrl+A தென் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஸோ இந்த நோட் பேடை வந்துட்டு கிளியராக இந்த வியூவில் இருந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு தென் பேஸ்ட். இப்போ சேவ் சேஞ்சஸ் நான் தரேன். இப்போ எனக்கு இந்த சைடு க்ரீன் வந்ததுனால சேவ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாடல்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த மாடல்ஸில் நான் கீழே கொடுத்தேன்னா ட்ரைனிங்_e இ-காமர்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா எல்லாமே போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்_e இ-காமர்ஸ்க்கு கீழே இருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி நம்ம இது பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ். ஸோ ஒன்ஸ் நமக்கு சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வேலிடேட் லுக்எம்எல் இதை நம்ம தரோம். ஸோ ஒன்ஸ் நோ எரர்ஸ் ஃபவுண்ட் வந்ததுனால கமிட் சேஞ்ச் அண்ட் புஷ். ஸோ இங்கே நம்ம என்ன மெசேஜ் வேணால் பண்ணிக்கலாம். நான் ஹலோங்கிறது தரேன். தென் கமிட். அதுக்கப்புறம் நம்ம டெப்ளாய் டு ப்ரொடக்ஷன் தந்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அப் டு டேட்டுன்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த லேப் முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம செக் மை ப்ராக்ரஸ் தரலாம். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே இங்கே ரெட் கலர் இண்டிகேஷன் வரல. ஸோ அதனால் நீங்கள் லேப் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ இங்கே ரெட் கலரில் எரர் வந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் லேப் முடிக்கலங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே இப்போ எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ நான் லேப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்க் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் லேபில் ஏதோ எரர் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ நான் இங்கேயே செக் மை ப்ராக்ரஸ் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த அசஸ்மெண்ட்டும் நான் முடிச்சிட்டேன். இந்த அசஸ்மெண்ட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என் லேப் வந்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.